அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் அவர்களை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் ஒரு கதை மாதிரி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, கண்ணியமிகு தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. காயிதே மில்லத், கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ கண்ணியமிகுங்கிற அடைமொழி யாரை குறிக்கும் அப்படின்னா காயிதே மில்லத் அவர்கள். இவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. நாடு முழுக்க விடுதலை போராட்டத்தில் மக்கள் எல்லாமே ஈடுபட்டு இருந்த காலகட்டம் தான் அது. அப்போதைக்கு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து எல்லா இளைஞர்களும் அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் விடுக்கிறாரு. இதை பார்த்ததும் நம்ம திருச்சியில் தூயவளனார் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தவர் தான் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள். அவருக்கு இந்த காந்தியடிகளுடைய வேண்டுதலை பார்த்துட்டு நம்மளும் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. கல்வியை விடவே நாட்டுடைய விடுதலை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு ஒத்துழையாமை இயக்கத்திலையும் கலந்துக்கிறாரு கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள். அதன் பிறகு ஒரு பெரிய அரசியல் தலைவராகவும் வளர்ந்துட்டாரு. இவரை எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்லலாம். எதனாலனா பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும் அப்படின்னா அதற்காக தனி மகிழ்வுந்தில் போக மாட்டார். எல்லா மக்களும் யூஸ் பண்ணுற பொது போக்குவரத்தாக இருக்கிற தொடர்வண்டி, பேருந்து இதில் தான் பயணம் செஞ்சு கலந்துப்பார். இவருடைய நெருங்கிய அன்பர் ஒருத்தர் இவருக்கு மகிழ்வுந்த பரிசா கொடுக்கறாரு. அதையுமே காயிதே மில்லத் அவர்கள் ஏற்க மறுத்துட்டு தொடர்ந்து தொடர்வண்டி, பேருந்து இதில் தான் பயணம் செய்கிறாரு. அடுத்ததா இவரை சார்ந்திருக்கிற ஒரு இயக்கம் இவருக்கு மகிழ்வுந்தும் பெரிய தொகையையும் பரிசா கொடுக்கறாங்க. அதையுமே தான் தொடங்கி வச்ச ஒரு கல்லூரி நிறுவனத்துக்கே அதையும் கொடுத்து விட்டு தொடர்ந்து இவர் எளிமையான வாழ்வு தான் வாழ்ந்திருக்காரு. அதனால தான் எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்லுறாங்க. காயிதே மில்லத் அவர்கள் பொது நிகழ்ச்சிகளில் மட்டும் எளிமையா இல்லாம தன்னுடைய குடும்ப நிகழ்ச்சிகள்லையுமே எளிமையை தான் கடைப்பிடிச்சிருக்காரு. காயிதே மில்லத் தன்னுடைய ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு பண்ணுறாரு. அவர் மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிறதுனால அவரோட வீட்டு திருமணம் ரொம்ப ஆடம்பரமாக நடக்கும் அப்படின்னு எல்லாருமே எண்ணினாங்க. ஆனால் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப எளிமையாகவே தன்னோட மகனோட திருமணத்தையும் நடத்தி முடித்தார். அது மட்டும் இல்லாமல் பெண் வீட்டார்கிட்ட இருந்து மணக்கொடை எதுவுமே பெறாமலே அந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்து கொள்ளவும் மாட்டேங்கிறதையும் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்ப நேர்மையான மனிதரும் கூட. காயிதே மில்லத் அவர்கள் ஒரு நாள் இயக்க அலுவலகத்தில் இருக்கிறபோது அங்கே இருக்க பணியாளனை அழைச்சி அவர்கிட்ட ஒரு உரையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலையை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அதை அஞ்சலில் சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த பணியாளன் சொல்கிறான், ஐயா, நம்ம அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் நிறையா வாங்கி வச்சுருக்கோம், அதில் எடுத்து ஒன்று ஒட்டி இது பண்ணலாமே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு நம்ம காயிதே மில்லத் அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி பண்ணுறது முறையாகாது. நான் இது என்னோட தனிப்பட்ட முறையில் அனுப்பக்கூடிய ஒரு கடிதம், அதுக்கு போய் நான் அந்த அலுவலகத்தில் இருக்கிற அஞ்சல் தலைகளை பயன்படுத்துறதுங்கிறது முறையாகாது அப்படிங்கிறத காயிதே மில்லத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா நாடாளுமன்றத்தில் எந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் நிறைய மக்கள் பேசுகிற மொழியை தான் ஆட்சி மொழியாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி பேர் பழமை வாய்ந்த மொழியை தான் ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம காயிதே மில்லத் அவர்கள் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்கணும், அது தமிழ் மொழி மட்டும்தாங்கிறத உறுதியாக சொல்லியிருக்காரு. இன்னும் விரிவாக என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதல்ல பேசப்பட்ட மொழி, அதுலேயும் இலக்கிய செறிவு கொண்ட மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி தான் பழமையான மொழி. அதனால் தமிழ் மொழியை தான் நாட்டோடைய ஆட்சி மொழியாக அறிவிக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. காயிதே மில்லத் அவர்கள் உள்ளத்தில் எப்போதுமே நாட்டுப்பற்று ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 1962 ஒரு போர் நடந்துச்சு. ஸோ அப்போதைக்கு தன்னோட ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்புறதுக்கு ஆயத்தமாக இருப்பதா சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அப்போதைய முதன்மை அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு அந்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காரு. ஸோ இத்தகையெல்லாம் சிறப்புக்குரியவர் தான் நம்ம கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள். காயிதே மில்லத் அவர்களோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில்.
இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிறது மக்கள் எல்லாமே அவரை அன்போடு அழைச்சிட்டு வந்த பெயர் தான் காயிதே மில்லத் அப்படிங்கிறது. இவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிற பொருள். இப்போ காயிதே மில்லத்துங்கிறது ஒரு அரபு சொல். இதுக்கான தமிழ் பொருள் சமுதாய வழிகாட்டிங்கிற அர்த்தம். ஸோ அதே மாதிரியே மக்களோட சமுதாய வழிகாட்டியாக இவர் திகழ்ந்தனால தான் இவருக்கு காயிதே மில்லத்துன்னு மக்கள் அழைக்கிறாங்க. அடுத்ததா இவருடைய அரசியல் பொறுப்புகள் பாருங்கள். காயிதே மில்லத் 1946 1952 வரைக்கும் அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காங்க. இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா மாநிலங்களவை உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராகவும் இந்த மாதிரி பல பொறுப்புகள்ல இருந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சுருக்காரு. இங்கே பாக்ஸில் இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது காயிதே மில்லத் அவர்களை புகழ்ந்து 2 தலைவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த அந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதரா காயிதே மில்லத் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? அறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்து, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பதே அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமானது. கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு காயிதே மில்லத் அவர்களை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து, நம்ம தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த அந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிரா காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. கல்வி ஒன்று தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும்னு எண்ணினவர் தான் காயிதே மில்லத் அவர்கள். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை அப்படிங்கிற முதுமொழிக்கு ஏற்ப நிறைய கல்வி நிறுவனங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி திருச்சியில் ஜமால் முகமதி கல்லூரியும் கேரளாவில் ஃபரூக் கல்லூரியும் தொடங்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் காயிதே மில்லத் அவர்கள். காயிதே மில்லத் அவர்கள் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவும் பெற்றிருக்காரு. இந்திய நாட்டோட கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைச்சிருக்காரு. அதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அதன் மூலமாக தொழில்துறையும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய வேலை வாய்ப்பும் கிடச்சிருக்கு. ஸோ தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் தான் நம்ம காயிதே மில்லத் அவர்கள். எல்லாருக்கிட்டையும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவர். தான் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தின பேணி வந்திருக்காரு. இத்தகைய சிறப்புமிக்க தலைவர் தான் காயிதே மில்லத் அவர்கள். இந்த வீடியோவில் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களை பற்றின ஃபுல் வரலாறுமே இந்த புக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம வேறு ஒரு தலைவரோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.